கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் சுகமாயிருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கிறேன். நீங்களும் எனக்காக ஜெபிப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கென்று கொடுத்திருக்கிற அருமையான வார்த்தையை கவனித்து பாருங்கள். யாக்கோபு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதுமாயிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவ பிள்ளைகளுக்கு என்று சொல்லி கர்த்தர் ஒரு ஞானத்தை கொடுக்கிறார். உலக மனிதர்களுக்கு என்று சொல்லி ஒரு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். ஒருவேளை இந்த உலகமானது உலக பிரகாரமான ஞானம் உள்ளவர்களை கொண்டாடுகிறது, அறிவாளி ஞானி என்று சொல்லி கொண்டாடுகிறதை பார்க்கிறோம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள ஞானம் உலக மனிதர்களால் பெரிதளவிலே கொண்டாடப்படாமல் இருந்தாலும் தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் மகா மேன்மையுள்ளதாக இருக்கிறது. ஒருவேளை இன்றைக்கு இந்தியாவில் கணித மேதை என்று சொல்லிக்கொண்டால் ராமானுஜர் என்று சொல்லுவார்கள். ஒருவேளை அணுசக்தி மேதை என்று சொல்லிக்கொண்டால் அப்துல் கலாம் ஐயாவை குறித்து நம்ம சொல்லுகிறோம். உலக பிரகாரமாக ஞானிகள் பலர் இருக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிற ஞானத்தை கவனித்து பாருங்கள். பரத்திலிருந்து வருகிற ஞானம், தேவன் ஒரு மனிதனுக்கு கொடுக்கிற ஞானம் மகா பரிசுத்தமுள்ளதாக இருக்கிறது. அது சுத்தமுள்ளதாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது உலக பிரகாரமாக கவிஞர்களில் கண்ணதாசனை எல்லாரும் மிகவும் புகழ்ந்து சொல்லுவார்கள். ஆனால் அந்த மனிதனை கவனித்து பாருங்கள். ஒவ்வொரு விஷயம் பாடல் எழுதும் பொழுது அவன் குடித்து கொண்டிருப்பான் என்று சொல்லி அவரை குறித்து சொல்லுகிறார்கள். இந்த உலகத்தில் ஞானிகளாக இருக்கிற பலரை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர்கள் சரித்திரத்தை படித்திருக்கிறேன். அவர்கள் வாழ்க்கையில பரிசுத்தம் என்பது இல்லை, உண்மை என்பது இல்லை, ஒழுக்கம் என்பது இல்லை. ஆனால் உலக பிரகாரமான ஞானம் மட்டும் இருக்கிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஞானம் பாருங்கள், அது சுத்தமுள்ளதாக இருக்கிறது, இணக்கமுள்ளதாக இருக்கிறது, இரக்கமுள்ளதாக இருக்கிறது, பட்சபாதம் இல்லாததாக இருக்கிறது. அதாவது நாங்கள் படிக்கிற காலத்திலெல்லாம் எங்களுக்கு பாடம் எடுத்த ஆசிரியர்கள் நல்லா படிக்கிற மாணவன், சுமாராக படிக்கிற மாணவன் என்று மாணவர்களை வித்தியாசப்படுத்தி பார்க்கிறதே இல்லை. சுமாராக படிக்கிற மாணவர்களை 2 அடி கூட அடிச்சுட்டு, அவனை பாருல, உன் கூட தானே படிக்கான், ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கானா, 490 மார்க் எடுக்கான், நீ 160 மார்க் எடுத்திருக்க, அவனுக்கு இருக்கிற அறிவு தானே உனக்கும் இருக்கு, ஏன் படிக்கலன்னு சொல்லி நன்றாக படிக்காத மாணவனை நேசித்து கண்டித்து தண்டித்தார்கள். பட்சபாதம் இல்லாத ஞானம் அந்த நாட்களில் இருந்த ஆசிரியர்களுக்கு. இப்பொழுது இருக்கிற ஆசிரியர்களிடத்தில் அப்படிப்பட்ட ஞானம் இருக்கிறதா என்பது எனக்கு தெரியவில்லை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் தம்மை நேசிக்கிற, தம்மை விசுவாசிக்கிற, தம்மை பின்பற்றுகிற தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கு பரத்திலிருந்து வருகிற ஞானத்தை தருகிறேன் என்று சொல்லுகிறார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு தானே, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் சகலருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன். பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் அன்போடும் கண்டிப்போடும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தயவு செய்து உங்கள் பிள்ளைகளை படி படி படின்னு ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. படித்து 400 மார்க் 500 மார்க் எடுக்கிறதுனால அவனுக்கு அறிவு வளராது. படித்ததை மக்கர் பண்ணி தான் எழுதியிருப்பான். இன்றைக்கு இருக்கிற பெற்றோர்களை கவனித்து பார்த்தால் பெரும்பாலும் தங்கள் பிள்ளைகளை மருத்துவராக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அதற்கு வழி இல்லை என்று சொன்னால் உடனே இன்ஜினியர் ஆக்கணும். இந்த உலகத்தில் எவ்வளவோ நல்ல வேலைகள் இருக்கிறது, கவனித்து பாருங்கள். ஃபிஷரிஸ் இருக்கிறது, ஒருவேளை அக்ரிகல்ச்சர் இருக்கிறது, ஒருவேளை நிறைய படிப்புகள் நம்மை சுற்றி இருக்கிறது, நல்ல நல்ல வேலைகள் இருக்கிறது. ஆனால் அதை குறித்துலாம் நம்ம அறிவில்லாமல் இருக்கிறதை பார்க்கிறோம். அதனால தான் பிள்ளைகளை படி படின்னு டார்ச்சர் பண்ணி மற்ற பிள்ளைகளோடு கம்பேர் பண்ணி அந்த பிள்ளைய எடுப்பார் கைப்பிள்ளையாக மாற்றி விடுகிறோம். சுயமாய் சிந்திக்க விடாதபடிக்கு ஒரு பாட்டிலுக்குள்ள அடைக்கப்பட்ட தண்ணீரை போல் அந்த பிள்ளைகளை நாம் அடிமையாக்கி விடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லுகிறேன், உங்கள் பிள்ளைகளை வேதத்தை படிக்க சொல்லுங்கள், எல்லாரிடத்திலும் அன்பாக இருக்க சொல்லுங்கள், ஒழுக்கத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. கர்த்தரை தேடுகிறதினால் கிடைக்கிற ஆசீர்வாதம் இந்த உலக பிரகாரமான பெரிய மருத்துவருக்கு கூட கிடையாது.
உலக பிரகாரமான பெரிய சயின்டிஸ்ட்டு கூட கிடையாது. அதனால் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் அருளுகிற ஞானம் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உண்டாகட்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். அது சுத்தமுள்ளதாக இருக்கிறது, இணக்கமுள்ளதாக இருக்கிறது, மாயமற்றதாக இருக்கிறது, அன்புள்ளதாக இருக்கிறது. இந்த காலத்தில் ஒரு காரியத்தை பார்த்து நான் வேதனைப்படுறேன். கூட பிறந்த அண்ணன் பிள்ளைகள் கூட என்ன படிக்கிறாங்கன்னு தெரியாத அளவுக்கு தான் அக்காமாரு தம்பிமாரெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. உறவுகள் எல்லாம் ஏதோ ஒரு நல்லது கெட்டதுக்கு என்னைக்காவது ஒரு நாள் கூடுறதோடு உறவுகள் யார் என்று தெரியாத நிலைமையில் நமது வாழ்க்கை பிரிந்து போய்கொண்டு இருக்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை தேடுகிறதினால் உண்டான ஆசீர்வாதம், கர்த்தரை தேடுகிறதினால் உண்டான கிருபை, கர்த்தரை தேடுகிறதினால் உங்களுக்கு அருளப்படுகிற அந்த பரத்திலிருந்து வருகிற ஞானம் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உண்டாகட்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். பரத்திலிருந்து வருகிற ஞானமே மேன்மையானதாக இருக்கிறபடியினால் அந்த ஞானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஏன் சொல்கிறேன் தெரியுமா? நான் படிக்கும் பொழுது 7ஆம் வகுப்பு ஃபெயில், 9ஆம் வகுப்பு ஃபெயில், பிஎஸ்சி 4 வருஷம் படித்தேன். ஆனால் தேவன் என்னை ரட்சித்து என்னை அபிஷேகித்து கர்த்தர் என்னை இந்த உன்னதமான ஊழியத்திற்கு அழைத்து கொண்டு வந்தார். ஒரு விசை நான் எனது சொந்த பட்டணத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க நான் மேடையில் அமர்ந்திருந்த பொழுது அங்கே கீழே கவனித்து பார்த்தேன். எனக்கு 4ஆம் வகுப்பு பாடம் எடுத்த ஆசிரியர் அமர்ந்திருந்தார். எனக்கு 1ஆம் வகுப்பு பாடம் எடுத்த டீச்சர் அமர்ந்திருந்தார்கள். நான் 9th படிக்கும் பொழுது எனக்கு கிளாஸ் டீச்சராக இருந்த ஆசிரியர் அமர்ந்திருந்தார்கள். அந்த கூட்டத்தில் நான் பிரசங்கித்து முடித்த பிறகு என்னுடைய ஆசிரிய பெருமக்கள் என்னிடத்தில் வந்து, தம்பி, உன்னை ஒரு தேவ மனிதனாய் பார்க்கிறது சந்தோஷம், எங்களுக்காக நீ ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி எனக்கு முன்பதாக அவர்கள் முழங்கால் படியிட்ட பொழுது என் கண்களில் கண்ணீர் வந்தது. எதை நினைத்து தெரியுமா? தேவன் கொடுத்த வேத அறிவு, தேவன் கொடுத்த கிருபை இன்றைக்கு ஆசிரிய பெருமக்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கக்கூடிய ஒரு தேவ ஊழியக்காரனாய் என்னை நிறுத்தி இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, பரத்திலிருந்து வருகிற ஞானம் உங்களை நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மேன்மைப்படுத்தும். அப்படிப்பட்ட ஞானம் உங்களுக்கு அருளப்பட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த நல்ல காலை வேலைக்காய் ஸ்தோத்திரம். உங்கள் கிருபையுள்ள கரத்திலும் அது பிள்ளைகளை தருகிறேன். தேவரீர், உம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் அருளுகிற தெய்வீக ஞானத்தை கொடுத்து மேன்மைப்படுத்தும்படி ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன், கிருபைக்குள் மறைத்து கொள்ளும்படி ஜெபிக்கிறேன், நன்மையால் திருப்தியாக்கும்படி ஜெபிக்கிறேன். பரத்திலிருந்து வருகிற ஞானத்தை உமது பிள்ளைகள் இழந்து விடாதபடி உமது கரம் அவர்களோடு கூட இருக்கட்டும் சுவாமி. எல்லா தீமைக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.